ரஞ்சினி, சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கலாமா? On your mark. Get set. Meter winner. Second place, Jayalashmi. First place, Ranjani. ரஞ்சினி, அசத்திட்ட. Thank you. ஏய், இருக்கட்டும். ஏய். வெல்டன் ரஞ்சனி. இந்த பார், நீ இத்தோட நிக்காம ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், ஏசியன், ஒலிம்பிக்னு போய்கிட்டே இருக்கணும். எல்லாம் உங்களால தான் சார். எனக்கு தெரியுமா, உங்ககிட்ட அதுக்கான எல்லா திறமையும் இருக்கு. Thank you சார். போலாமா? வரேன் சார். Bye. வரேன் சார். Take care. அண்ணன் ராசுகுட்டி வாங்க. அண்ணன் ராசுகுட்டி வாங்க. அண்ணன் வராரு. அண்ணன் வராரு. ராசுகுட்டி அள்ளி வீச போறாரு. அண்ணன் ராசுகுட்டி எல்லாம் நல்லா இருங்க. காலையிலே ராசுகுட்டி வீட்டுக்கு வந்துட்டீங்க. எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். வாழ்க வளமுடன். தங்கக்குட்டி, உங்க பேர் என்ன? இன்னும் பேர் வைக்கலண்ணா. அறிவு கேட்டவன இன்னுமாடா பேர் வைக்காம இருப்பாங்க? நீங்க வச்சா தானே பேரே விளங்கும். இல்ல வேற செக்க செவேன்னு இருக்கா. என்ன பேர் வைக்கலாம்? கருப்பாயின்னு வச்சுக்க. ஏன்டா அழுவுற? இந்த ராசுகுட்டி ஏரியாவுல ஒருத்தன் கண்கலங்கப்படாது. இல்லண்ணா, ஊருக்கே படி அளக்குறீங்க. ஊர்ல உள்ள பிள்ளைங்களெல்லாம் சீராட்டுறீங்க. நீங்க எப்பன்னா ஒரு கல்யாணம் பண்ண போறீங்க? நீங்களும் உங்க அக்கா பொண்ணு ஜோடி சேர்ந்து ஒருத்தன் கண்ணால பாக்கணும்னா. ஐயா ராசா, காலையிலே என் மனசு குளிர் அளவுக்கு பேசிட்டியா ராசா. நான் என்ன பண்ணுவேன்? டேய் டேய் இந்தாங்கண்ணே. இந்த வச்சுக்க. அண்ணே, நீங்க உங்க அக்கா பொண்ணோட 100 வருஷம் வாழணும்னே. ஐயோ, ரொம்ப சூரியடா. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கடா. நல்லா நல்லா. ஏய், நம்ம ஊருக்காரங்க ரொம்ப நல்லவங்கடா. வாடா, நம்ம வேலையை ஆரம்பிப்போம். டாடி. ஏய், வெரி குட். எதுல ஜெயிச்ச? 1000 மீட்டர்ஸ் டாடி. வெரி குட் வெரி குட். ஜெயிச்சிட்டியா? சரி, நான் கிளம்புறேன் ரஞ்சினி. இருடா, காஃபி போடுறேன், சாப்பிட்டு போலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்க காப்பி குடிச்சிட்டு அப்புறம் உங்க பொண்ணு மாதிரி பெரிய ஓட்ட பந்தய வீரன் ஆகிறதுக்கா? ஓ மை காட், ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. மா, பாஸ்கர் அனுப்புமா. அப்புறம் உங்க அப்பா ஆர்வலோட காத்துட்டு இருப்பாரு. ஆமாப்பா, நீ முதல்ல கிளம்பு. உங்க அப்பா கோபப்பட போறாரு. ஓகே அங்கிள், வரேன். பை அண்ணி. பை ரஞ்சினி. ஏய், குளிச்சிட்டு வாடி, டிஃபன் சாப்பிடலாம். வணக்கண்ணே. என்னடா ஒத்த கையில விசாரிக்கிற? படிச்சவன் தான் நீ. நாகரிகம் தெரியாதா? வணக்கண்ணே. ஆமா ஆமா. சாரி என்னண்ணே, ஒன்ஸ் மோர் போலாமா? ஒன்ஸ் மோரா? காலையில குடிச்ச மோரே வெளியே வந்துருச்சு. இதுல ஒன்ஸ் மோர் வேறயா? என்னடா, எங்க அக்கா பொண்ண டோர்னமெண்ட் கூட்டு போனியா? ஆமாண்ணே. காலேஜுக்கு கூட்டு போயிட்டு வந்தமா, டோர்னமெண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு வந்தமான்னு இருக்கணும். அப்படி இப்படி நீ கேள்விப்பட்ட நம்ம பையனாச்ச நீ பார்க்க மாட்டேன்.
போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு. புரிஞ்சதில்ல? புரியுதுண்ணே. என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? ரியாக்ஷன் தப்பா இருக்க. ஐயோ, உங்களை பற்றி தெரியாதானே? அது ஆமாண்ணே. இந்த அப்படி இப்படின்னா என்னண்ணே? ஆஹா, இவன் தெரிஞ்சு கேட்குறானா தெரியாம கேட்குறானான்னு தெரியலையே. ஒருவேளை நாம தான் குழந்தை மனசுல பலானதை விதைச்சிட்டோமோ. அண்ணே, இந்த அப்படி இப்படின்னா என்னண்ணே? அது வந்து அது அப்படி இப்படின்னா என் அக்கா பொண்ணை டச் பண்றேன்னு அர்த்தம். கேட்டாங்களா? பிச்சு குடுவே ராஸ்கல். இந்த கரடி தொல்லை தாங்க முடியல. அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அக்கா பொண்ணு மேல உள்ள அதீத காதல்னால தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. நீ அதையும் போட்டு குழப்பிக்காத. சின்ன வயசுலயே எங்க குடும்பத்துல எனக்கு அவதான் முடிவு பண்ணது. அதனால எங்க அக்கா பொண்ணை நானு இங்க வச்சிருக்கேன். என்ன மாதிரி அவளும் என்ன அங்க வச்சிருக்கேன். ஏய் கரடி குட்டி, வந்த வாயை தச்சிருவேன். ஏமா என்னடா பாக்குற? உனக்குலாம் எத்தனை தடவை திட்டினாலும் மானரஷ்மே கிடையாதா? அண்ணா உங்களை தானே. முந்திரி கொட்டை என்ன இல்லடா. டேய் ஒண்ணதான்டா. எங்க அக்கா பொண்ணு கோவப்படுற அளவுக்கு என்னடா பண்ணி தொலைச்சா? ஒண்ணுமே பண்ணலண்ணே. இப்போ கிளம்புறியல நான் வரவா? டேய் அதுவும் ஒண்ணதான்டா. கிளம்புடா. நந்தி மாதிரி குறுக்கல எவ்வளோ சமாளிக்க முடியல. மூஞ்சிய பாரு, ஆளும் மொழியும். மாமனை மானங்கிற அளவுல திட்டுறதுல என்ன ஒரு சந்தோஷம். சின்ன வயசுல இருந்து இந்த ரஞ்சனி பிள்ளை இப்படித்தான். வாங்க பாசே. அப்புறம் டோர்னமெண்ட்லாம் முடிஞ்சா? பின்ன கப்பை வாங்கிட்டோம்ல. வாங்கிட்டோம் இல்லடா, வாங்கிட்டா. அது பொழைக்கிற புள்ள. ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ்னு போய் நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டால கவர்மெண்ட்ல ஜம்முன்னு வேலை வேண்டி உட்காந்துருவா. நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதோ போனா போயிட்டு போகுதுன்னு ஒரு டிகிரி முடிச்சு மூலையில போட்டுட்டு அப்படியே ஃப்ரெண்டிலோட ஹாயா ஊர் சுத்துறீங்க. செல்லக்குட்டி ஒன்று பண்ணேன்டா, பேசாம நீ அங்கேயே போய் என்ன அவங்களோட செட்டில் ஆயிரேன். எனக்கு சோறாவது மிஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ் அப்பு. அவனை நீங்க தானே கூட்டிட்டு போக சொன்னீங்க. இப்ப நீங்களே அவனை திட்டுறீங்க. அவனுக்கு வேலை கிடைச்சா போறான், அதுக்கப்புறம் இப்படியே சுத்திட்டு இருக்க போறான். எதுக்கு எடுத்தாலும் அவனை மட்டும் தட்டிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்டோட பொண்ணை மட்டும் அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுங்க. பெரிய டோர்னமெண்டா ரன்னிங்கா. பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையாங்க? எப்ப பாரு ஆம்பளை மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கா. அவளுக்கு என் பிள்ளை எவ்வளவோ தேவல. போடி லூசு பத்த லூசு. அவ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஓடிட்டு வந்திருக்கா. அதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஆமாமா, என்ன வேகமா ஓடுறா. 1000 மீட்டர்ஸ்ல கப்பு வாங்கிட்டா. ஆமா, பெரிய கப்பு. அந்த கப்புல ஒரு டீ காப்பி கூட குடிக்க முடியாது. இப்படியே அவ ஓடி ஓடித்தான் இன்னும் உட்காராம இருக்கா. என்னது உட்காராம இருக்காளா? என்னம்மா காமெடி பண்ற? டேய் இதை மட்டும் நல்லா ஆர்வமா கேளு. அப்படின்னா பெருசா கேட்டா அவ உட்கார்ந்தா எனக்குண்ணா நின்னா எனக்குண்ணா. நான் போய் தூங்குறேன். டேய் போடாங்கிறேன். டேய் அவன் இருக்கும்போது என்ன பேசணும்னு தெரியாது. அறிவு கட்டம். பின்ன என்னங்க, காலேஜே முடிக்க போறா, இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. என்ன காரணம்? அதை ஏண்டி அவனை வச்சுக்கிட்டு கேட்குற? தண்டகருமம். மா வர ஏங்க பாஸ்கர் இன்னும் காணா. நீங்களே இவளை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே பேங்க் போயிருங்களேன். ஏய் போகிற வழின்னா விட்டுடலாம். காலேஜ் இந்த திசையில் இருக்குது, நான் இந்த திசைக்கு போகணும். எப்படி முடியும்? பாஸ்கர் வந்துடுவான் இரு. நான் கிளம்புறேன். பாய் பா. ஓகேம்மா பாய். வந்துட்டேன். என்னடா பந்து எடுக்க இவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்காங்க? ஓ இது பிக்கப் டைம்ல. டேய் காலேஜ்ல விட்டு வந்துறேன்டா. ஆமாப்பா, பார்த்து அழுங்காம குலுங்காம கொண்டு போய் விட்டு வந்திருப்பா. ஏய் சொல்லுங்க சிஸ்டர். ஏய் அவனுக்கு எப்பவுமே அப்படிதான், விடு. ஒரு நாள் நீ என்கிட்ட வாங்க போறடா. பரவாயில்ல குடுக்கறது எல்லாத்தையும் வண்டி ஓட்டுற அவருக்கா கொடுங்க. போயிட்டாங்கல்ல வெங்காயம் பத்த போடுறா. ஓகே பாய். ஒரு நிமிஷம் சொல்லு. திரும்ப போய் கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே ஊரை சுத்திட்டு திரும்ப வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோ. என்ன எப்படிதான் உன்னால இப்படி இருக்க முடியுதோ? இப்படிதான். இங்க பாரு, எங்க அப்பா டைப்ரைட்டர் வாங்கி குமரேசன் தொல்லை தாங்க முடியலன்னா உன்னை காலேஜ்ல விடுற சாக்குல வீட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். சோ தூங்குறதுக்கும் சாப்பிடறதுக்கும் மட்டும் தான் வீட்டுக்கு போற. ஆஃப் கோர்ஸ். என்ன பண்ண சொல்ற ரஞ்சினி? ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றது தப்பு இல்லல. நீ எப்படி வேணா என்ஜாய் பண்ணு, ஆனா அந்த பசங்களோட சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த பார்,
இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு சொல்லிட்டு போ. ஒன்று அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு, இல்லை ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஷிப்பா 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 எஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஐயோ என்னடா சொல்ற? உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏய் அப்போ அவ்வளோதானா? ஐயோ அப்ப என்ன யார்கிட்ட பிக்கப் பண்ணுவா ட்ராப் பண்ணுவா? உன் பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணு, பறந்து வருவார். ஏய் பாஸ், சொன்னா கேட்க மாட்டேன் லூஸ். ச்சே. எங்கடா கிட்டுவை காணா? பொறுப்பா வேலைக்கு எதுவும் போயிட்டானா? வேலைக்கெல்லாம் போல, அவனை ஒரு முக்கியமான வேலையை அமைச்சிருக்கேன். குமார், உன் ஃப்ரெண்டை கூட்டியாந்துட்டேன். இனி நீ ஆச்சு அவனாச்சு. ஏய் வாடா, வந்து உட்காரு. எப்படி குமார் இருக்க? நல்லா இல்லடா. நீ அவனு கூட சேர்ந்து 3 மாதம் ஆச்சு. நான் எப்பறம் நல்லா இருக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் பழசம் மறக்க முடியல தெரியுமா? அதான் உன் காலில் வந்து அதை கூட்டியார சொல்லிட்டேன். சரி விடு, முதல்ல சாப்பிடு, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் தப்பு பண்ணிட்டேன்டா மாப்பிள்ள. என்னமோ பண்ணி மயக்கி போட்டாங்கடா மாப்பிள்ள. குமார், நீ ரொம்ப பெரிய மனுஷன்டா. நான் துரோகம் பண்ணியும் பழச மறக்காம உன் கூட சேர்த்துக்கிட்ட பாத்தியா? அந்த இடத்துல தான் மாப்பிள்ள நீ நிக்கிற. என்னடா அவன் போர் அடிக்கிறான்? நீ திரும்பி வந்து சந்தோஷத்தை கொண்டாடுற நேரத்தில் எதையோ பேசிக்கிட்டு. நீ என் ஃப்ரெண்ட்ரா, உன்னை விட்டுற முடியுமா? குமார்னா குமார் தான்டா.